கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளே, நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இருதயங்கள் பயப்படாமல் கலங்காம இருக்கட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனங்களை நம்ம கேட்கும் பொழுதும், ஆண்டவருடைய வசனங்களை நம்ம படிக்கும் பொழுதும், ஆண்டவருடைய வசனங்களை பிற மக்களுக்கு நம்ம சொல்லும் பொழுதும், தேவனுடைய கிருபையினால, தேவ பலத்தினால நம்ம நிரப்பப்படுகிறோம். எஸ், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இருதயத்தை தேவன் நன்மையாக மாற பண்ண போகிறார். உங்க இருதயத்தை கர்த்தர் கிருபையாக மாற பண்ண போகிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டின் வேதாகம புஸ்தகத்துல 107வது சங்கீதத்துல ஆண்டவருடைய ஒரு வசனம் இப்படியா பேசுகிறது. 107வது சங்கீதத்துல 9வது வேத வசனம் அழகா பேசுகிறது. அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அவருடைய கிருபையின் நிமித்தம் மனுபுத்திரர்களுக்கு கர்த்தர் அதிசயத்தை செய்ய போறாரு. அந்த அதிசயத்தின் நிமித்தம் கர்த்தரை துதிப்பார்களாக என்று வார்த்தை சொல்லுதுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் சொல்லுது, தாகமுள்ள வாஞ்சையுள்ள மக்கள் மேல அவர் நன்மையை உண்டு பண்ணுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த சங்கீதம் 107வது சங்கீதத்துல 9வது வசனம் மாத்திரம் தெளிவா சொல்லுகிறது, அவர் கிருபையின் நிமித்தம் மனுபுத்திரர்களுக்கு, அதாவது கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார் என்று இந்த வசனம் பேசுதுங்க. அற்புதத்தை எதிர்பாருங்க நீங்க இயேசு நாமத்தால, அதிசயத்தை எதிர்பாருங்க இயேசு நாமத்தால. ஆண்டவர் உங்க மேல ஒரு கிருபை வச்சிருக்கிறாரு பிரதர். அந்த கிருபையின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்க வேலை ஸ்தலத்துல அந்த அதிசயத்தை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல அந்த அற்புதத்தை அனுபவிப்பீங்க. உங்களுடைய பினான்சியல்ல ஒரு பெரிய பிளஸ்ஸிங்க, ஒரு பெரிய மிராக்கலை கர்த்தர் உண்டு பண்ணுவாரு. நீங்க தனியா இப்ப பயணம் பண்றீங்களா? நீங்க தனியா போராடிட்டு இருக்கிறீங்களா? எதனால இந்த பிரச்சனை? எதிர்பார்க்காத நேரத்துல இந்த பாரம், எதிர்பார்க்காத நேரத்துல இந்த போராட்டம், எதிர்பார்க்காத நேரத்துல இந்த ஏமாற்றம், எதிர்பாராத நேரத்துல இந்த பிரிவினை இல்ல பிரதர். இயேசு கிறிஸ்துவோட கிருபை உங்க மேல உண்டு. கர்த்தருடைய கிருபை உங்க மேல உண்டு. அவர் கிருபை நிமித்தம் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகுது. வாஞ்சையா இருந்தீங்கன்னா, விசுவாசமா இருந்தீங்கன்னா, தேவன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா, உங்களுக்கு நேராக என் தேவன் ஒரு அதிசயத்தை உண்டு பண்ண போகிறார். பயப்படாம இருங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க பிரதர். உங்களுடைய கண்ணீரை நீங்க துடைத்துக் கொள்ளுங்க சிஸ்டர். என் தேவன், அவர் கிருபை உங்க மேல உண்டு. அவர் கிருபை உங்க மேல உண்டு இருக்கிறபடினால இன்னைக்கு நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நேராக நான் அற்புதத்தை கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு நேராக தேவனுடைய வல்லமை அற்புதத்தை உண்டு பண்ண போது என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு நேராக கர்த்தருடைய ஒரு பெரிதான ஆசீர்வாதம் உங்களை உயர்த்த போது என்று சொல்லுகிறேன். எஸ், நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதீங்க. உங்களுக்கு நேரா கர்த்தருடைய கிருபை இருக்குது. அந்த கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அதிசயத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த அதிசயத்தை பெற்றுக்கொண்ட நீங்க கர்த்தரை துதிக்க போறீங்க. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நீங்க கர்த்தரை கனப்படுத்த போறீங்க. கர்த்தரை ஆராதிக்க போறீங்க. கர்த்தர் மேல ஒரு மகிமையான காரியங்களை தேவனுக்கா நீங்க செய்ய போறீங்க. சொல்லுங்க நன்றி இயேசுவே, சொல்லுங்க நன்றி இயேசுவே. பயப்படாம இருங்க. 107வது சங்கீதம் 9வது வேத வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையும் கிருபை நமக்கு உண்டு பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கிருபையின் நிமித்தம் உங்களுக்கு அற்புதம் நடக்குங்க. வாஞ்சையுள்ள விசுவாசம் உள்ள தேவனுடைய பிள்ளையா இருந்தனா கிருபை சூழ்ந்து இருக்கும். கிருபை சூழ்ந்து இருந்துச்சுன்னா அதிசயம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் பிரதர். நடக்கும் இயேசுவின் நாமத்தால. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கண்களை மூடி ஒரே நிமிஷம் கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். நன்றியோட நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நாங்க சிறுகுணம், கர்த்தர் பெருகுணம். 107வது சங்கீதம் வசனம் 9 பேசுற வண்ணமா என் தேவனே ஒரு நன்மை எங்களுக்கு உண்டு பண்ணுங்க. சங்கீதம் 107 8வது வசனத்தின் பிரகாரமா அப்பா ஒரு நன்மை எங்களுக்கு உண்டு பண்ணுங்க. உங்க கிருபையினால ஆச்சரியங்கள் நடக்கட்டும். ரிகாலா மாலா, உங்க கிருபையினால அற்புதங்கள் நடக்கட்டும். ரிகாலா பாலா, ரிகாலா தாடா ரீபாலா. உங்க கிருபை நிமித்தமா ரிகாலா கர்ப்பத்தின் கனிகள் உறுதிப்படட்டும். உங்க கிருபை நிமித்தமா ஆண்டவரே கை விட்டு போயிருக்கிற எல்லா நன்மைகள் மீட்டு எடுக்க கர்த்தர் கிருபை தாங்க. உங்க கிருபை நிமித்தமா ப்ரமோஷனை கர்த்தர் திறந்து கொடுங்க. ராலா ஷகா ரீபாலா. எல்லார் மேல இயேசு நாமத்தால சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். எல்லாருடைய எல்லைகளுக்குள்ள உங்களுடைய கிருபை ஆளுகை செய்யட்டும் அப்பா. மகிமை வல்லமை உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.